ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃப்ரைடே உப்பு தீபம் எப்படி போடுறதுன்றது பார்க்க போகிறோம். உப்பு தீபம்ன்றது டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாளுமே போடலாம். இல்லை சில பேர் 5 வீக்ஸ் 7 வீக்ஸ் 9 வீக்ஸ் அப்படி கணக்கு வச்சு போடுவாங்க. நம்ம போடுற இடத்த நீட்டாக வாஷ் பண்ணி விட்டுட்டு அது மேலே ஒரு கோலம் போட்டுடணும். மகாலட்சுமி தாயாருக்கு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டு வச்சு அது மேலே அகல் விளக்கு எடுத்து வச்சிடணும். இந்த அகல் விளக்கில் தான் நம்ம உப்பு போட்டு தீபம் ஏற்ற போகிறோம். ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அதுக்காக உப்பு தீபம் போடலாம். ஏதாவது வேண்டுதல் வச்சும் உப்பு தீபம் போடுவாங்க. ஸோ உப்பு போட்டுட்டு அது மேலே ஒரு சின்ன தட்டு வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சு நெய் பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லாத பட்சத்தில் எண்ணெய் ஊற்றி நம்ம இது பண்ணலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் திரி போட்டிருக்கேன். பூ வச்சுட்டு ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் விளக்கு ஏற்றிட்டு நம்ம ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம். மகாலட்சுமிக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வைக்கணும். நான் இன்றைக்கி பாதாமும் ஒரு டம்ளரில் தண்ணியும் வச்சுருக்கேன். கற்கண்டு பால் வைக்கிறது ரொம்ப விசேஷம் மகாலட்சுமிக்கு. அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு நம்மளுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ ஸ்லோகம் சொல்லலாம். இல்லை நம்மளுக்கு ஏதாவது படிக்க தெரியும் அப்படின்னா ஏதாவது படிக்கலாம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தீபாராதனை காமிக்கணும். இது எல்லா ஃப்ரைடேஸும் பண்ணணுமான்றது இல்லை. நம்மளால் எந்தெந்த ஃப்ரைடே முடியுதோ அப்பப்போ பண்ணலாம். இல்லை டியூஸ்டே முடியுதுன்னா டியூஸ்டே பண்ணலாம். இது ஃப்ரைடே அப்போது சுக்கர உரையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி சுக்கர உரையில் பண்ண முடியாதவங்க ஈவினிங் 6 o'clock கூட இதை பண்ணலாம். பண்ணிவிட்டு தூப தீப ஆராதனைகள் காமிச்சிட்டு நம்மளோட பிரார்த்தனையை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.